எப்படி உங்கள் மேஸ்குலன் எனர்ஜியை அதிகப்படுத்தணும்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆனால் வியூஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போது நிறைய வியூஸ் வருது, அதனால் நான் இப்போ இன்னொரு வாட்டி இதை வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நம்பர் 1, உங்கள் செக்ஷுவல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓவராக நீங்கள் எஜாக்குலேட் பண்ணால் உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது. இப்போ என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொஞ்ச நாள் முந்தி எனக்கு ரிலாப்ஸ் ஆச்சு. அதில் வந்து என் வாய்ஸ் இவ்வளோ டீப்பாக ஒரு கர்த்தாக ஒரு இதாக இல்லை. ஸோ நீங்கள் நேச்சரை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சா நேச்சர் உங்களை பார்த்துக்கும். ஸோ நம்பர் 1 அது உங்கள் செக்ஷுவல் எனர்ஜி. அது நம்பர் 2, ஜிம்முக்கு 4-5 வாட்டி போங்க. மெயினாக லெக்கை ட்ரெயின் பண்ணுங்கள். ட்ராப்ஸு, ஷோல்டர், அந்த மாதிரி ஆண்ட்ரஜன் ரிசெப்டரி சென்சிட்டிவான ஏரியாஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ அது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தும். ஸ்ப்ரிண்ட் பண்ணுங்கள், ஸ்பீடாக ஓடுங்க. கொரில்லாஸ் ஏன் இவ்வளோ டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருக்குது தெரியுமா? அது ஃபைட் பண்ணும்போது ஓடும், ஹெவியான வெயிட்ஸை தூக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணால் நம்மளும் கொரில்லா தான். வேறு என்ன பண்ணலாம்? தூங்குங்க, 8 மணிக்கு ஒரு தூங்குங்க. அது உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். கிரியேட்டின் மேபி ஹெல்ப் பண்ணும், மசில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நான் பேசிக்கான விஷயங்களை சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சப்ளிமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லலை. தூக்கம், வேறு மேஸ்குலின் எனர்ஜி அதிகமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுங்க. லைஃப்பில் நான் இங்கே போகணும், அங்கே போகணும், இதுன்னு போயிட்டே இருப்பாங்களா லாஜிக்கலாக, அவங்க சுற்றி சரௌண்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகும். நைட்டு 4-5 முட்டை சாப்பிடுங்க. முட்டையில் கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் மோசம் கிடையாது. எது மோசம்னா நீ வெளியே வாங்கி சாப்பிட்ற பேக்கெட் ஃபுட்ஸ், அது மோசம். ஹோட்டலில் வாங்குறது அது மோசம். நெய், பீஃப், கீ, அது நெய்ங்கி ஒன்று தான். முட்டை, இதில் இருக்க கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப நல்லது. சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப நல்லது. ஒரு காலத்தில் மனுஷன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ தான் என்ன நம்ம பேக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு பீஃப் ரொம்ப கொழுப்பு. நான் என் லேஸை சாப்பிடுவேன், எப்படி சாப்பிட்டுட்ருக்கான், என்ன பண்ணேன். ஸோ அது நிறைய எடுங்க. ஃபேட்டு டெஸ்டாஸ்டரோனுக்கு ரொம்ப அவசியம். வேறு என்ன பண்ணலாம்? தூங்கணும், உங்கள் எனர்ஜி தான் மெயின். 80-20 பிளாஸ்டிக்ஸ் எலிமினேட் பண்ணுங்கள். பிபி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டீல் பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு ஃபுல் கைடு வேணும்னா எப்படி பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னா அதை பற்றி பாருங்கள், ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் டூத்பேஸ்ட், அதுவும் ஃப்ளூரைடு வந்து இல்லாத டூத்பேஸ்ட்டாக வரும். ஃப்ளூரைடு வந்து உங்கள் பிரெயின் ஒரு மாதிரி மந்தமாக வைக்கும், அது நல்லதில்லை. அது கெமிக்கல் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாமே எல்லா விஷயத்துலையும் ஃபுட்ஸ்லேயும் சரி, ஃபுட்ஸ்லேயும் ஆர்கானிக் ஃபுட்ஸாக இருங்க. அது உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் இல்லாமல் இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த் நல்லது, டெஸ்டாஸ்டரோன் நல்லது. வேறு ஃபைட்டிங் ரொம்ப முக்கியம். மேஸ்குலின் எனர்ஜியை கூட்டுறது. ஏதாவது ஒரு கராத்தே, ஜூடோ, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் ஏதாவது ஒன்றில் கலந்துக்கிட்டு ஜுஜிட்ஸு ஏதாவது ஒன்று உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி அதிகப்படுத்துங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஜிம்மில் ட்ரெயின் பண்ணும்போது 3, 2 அப்படி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு 3, 2 முடிஞ்சு லாஸ்ட் ஸ்டெப் அப்படியே கொண்டு போங்க. அந்த ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் பண்ணும்போது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக, உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி அதிகமாக. வேறு நீங்கள் வந்து லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்கலாம். ஸோ லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்கிறது தான் ஒரு மேஸ்குலினான இது. எனக்கு நல்லா இருக்குது, நான் இது பண்ணுறேன், இப்படி இருக்குது, எது நல்லது, எது சரி, எது என் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி ஃபுல்லாக முடிவுகள் எடுங்க. இது இன்னொரு இதுவும் கோரிலேட் ஆகும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணால் அவங்க லாஜிக்கலாக இருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, உணர்றதுக்கு நல்லா ஃபீல் பண்ணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் மீதி எல்லாமே டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்துறது. லெக்கு ட்ரெயின் பண்ணுங்கள், லெக்கு தான் முக்கியம். என் லெக்கு மேலே தான் வீடியோஸ்லேருந்து வந்து எடுத்து பாருங்கள். சரி, வேறு உங்களுக்கு பர்சனல் கோச்சிங் எதாவது வேணால் கீழே நான் ஒரு கேலண்ட்லி லிங்க் வச்சுருக்கேன். என்கிட்ட 1-on-1 நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். சும்மா போகாமல் பேசலாம். உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. பொண்ணுங்க விஷயம் இல்லை, ஜிம், பல்க்கு இல்லை, நோனட் நவம்பரை விடுங்க. நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் எனர்ஜியை கட்டுப்படுத்தி உங்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கணும். அவ்வளோதான். அந்த கான்செப்டை விடுங்க. ஸோ ஏதாவது வேணால் ஒரு ஃப்ரீ கால் இருக்குது, நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் கோச்சிங் எதாவது வேணால் நம்ம அந்த காலில் பேசிக்கலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.